ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாடி ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவை பார்க்கல வாங்க. சரவணன் வந்து தூங்கி எந்திரிச்சு வெளியே வந்ததுமே வராங்க. பாண்டியன் பேசுறதே இல்லப்பா அப்படின்றாங்க. கோமதி கிட்டே பேசுவாங்க, ரெண்டு பேரும் பேசுறதில்ல. ப்ளீஸ்ப்பா என்கிட்ட பேசுங்க, என்னடா பேசணும் உங்கள்கிட்டன்றாங்க. நைட்டு குடிச்சு போட்டு வந்திருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையாடான்றாங்க. உன்னை யாரா இது மாதிரி எல்லாம் பண்ண சொன்னாங்க அப்படின்வாங்க. அப்பா இல்லாதப்பா அது வந்து என்னடா வந்து பொய்யன்றாங்க. இங்க பாரு சரவணா, அந்த பொண்ணு கூட பேசுறதை இதோட நிப்பாட்டிக்கிறது உனக்கு நல்லதுன்றாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, தேவையில்லாத இனி பிரச்சனை. அப்பா எனக்கு அஞ்சலி பிடிச்சிருக்குப்பா, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். முதல் முறை தான் அஞ்சலியை என்னை பிரிச்சுட்டீங்கப்பா நீங்க. ஆனா இந்த முறையாச்சும் நான் ஆசைப்பட்ட அஞ்சலியவே எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கப்பான்றாங்க. டேய், உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போதுடா, தங்கமயிலு உன் குழந்தைய சுமந்துட்டு இருக்கான்றாங்க. என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? அவ குழந்தைய சுமந்துட்டு இருக்கான்றதுக்காக அவளை கூட ஒண்ணு சேர சொல்றீங்களா? என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க நீங்க? டேய், நான் சொல்றத மட்டும் செய் சரியான்றாங்க. என்ன வேணாலும் இருக்கட்டும். அது உன் குழந்தைடா. உன் குழந்தைய வளர்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. வளர்க்கும்மா. என் புள்ளைய நல்லாவே பார்த்து வளர்ப்பேன். ஆனா கல்யாணம் அஞ்சலிக்கு நான் இப்ப பண்ணியே ஆகணுன்றாங்க. அவளுக்கு நான் வாக்கு குடுத்திருக்கேன். எந்த காரணத்த கொண்டோ நான் அஞ்சலிக்கு குடுத்த வாக்க வந்து நான் ரிட்டர்ன் வாங்க மாட்டேன்றாங்க. அவ தான் எனக்கு எல்லாமே அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு என்னையும் அவளும் ஒண்ணு சேர்த்து வச்சுருங்கன்ட்டு ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பாண்டியனுக்கும் வந்துட்டு, "சரவணா, தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கடா. கொஞ்சம் நீ பொறுமையா இரு. நீ அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கன்றாங்க." "அப்பா, அவசரப்படலப்பா. என்னுடைய வாழ்க்கைய குறிச்சு பயம் எனக்கு இருக்க தானே செய்யும். ஏன் அ முதல் முறையா என்னையும் அஞ்சலி பிரிச்சது போதாதுன்ட்டு, இப்ப 2வது முறையும் பிரிக்கணும்னு பார்க்குறீங்களாப்பா?" அப்படின்னோனே பாண்டியன் ஷாக் ஆகுறாங்க. அடுத்து பாண்டியனுடைய முடிவு என்னன்றத நம்ம அடுத்த வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.